Hi friends, welcome to another video. உலகத்தில் மிக பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் பர்சனான டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் உலகத்திலே மோஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சனான எலான் மஸ்க் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட் போயிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அது உலகத்துக்கே தெரியும். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய பங்காக இருந்தது பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் அவர்கள் தான். இன்ஃபேக்ட் கமலா ஹாரிஸ் அவர்கள் வின் பண்ணணும் அப்படிங்கிற இந்த சிச்சுவேஷனில் கூட எலான் மஸ்க் அவர்களே களத்தில் இறங்கி ட்ரம்ப் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களை வின் பண்ண வச்சாரு. அதுக்காக எலான் மஸ்க் அவர்கள் சொந்த காசே எத்தனையோ பில்லியன் டாலர்ஸ் செலவு பண்ணியிருந்தாரு. மஸ்க் அவர்களுக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா DOGன்னு சொல்லக்கூடிய அந்த டாஜ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி எலான் மஸ்க் அவர்களை தலைமை தாங்க வச்சிருந்தாரு. கவர்மெண்ட் எவ்வளவு எஃபிஷியன்ட்டா வேலை பார்க்குது, அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா டாஜ். அதை தான் எலான் மஸ்க் அவர்களுக்கு ஃபுல்லா கொடுத்திருந்தாரு. நீங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் அவர்கள் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தார். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் OBBன்னு சொல்லக்கூடிய ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கறத கொண்டு வந்திருந்தாரு. அந்த ஒரு பில்லுல எலான் மஸ்க் அவர்கள் என்னென்னலாம் செஞ்சிருந்தாரோ அந்த டாஜ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்னென்ன விஷயங்கள் இன்புட்ஸ்லாம் அவர் கொடுத்து ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்ல கொண்டு வந்திருந்தாரோ அது எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணக்கூடிய அளவுல அந்த OBBன்னு சொல்லக்கூடிய அந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிறது இருந்ததுனால ட்ரம்ப் அவர்கள் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பில்லை கொண்டு வராதீங்க, இந்த பில் நாட்டுக்கு எஃபிஷியன்ட்டான ஒரு இது கிடையாது, இதை நீங்க ரீகால் பண்ணிருங்க, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ அப்பவே பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கும் மஸ்க் அவர்களுக்குமே ஒரு வித கருத்து வேறுபாடு, ஒரு கருத்து மோதல் அப்படிங்கறதே ஸ்டார்ட் ஆயிருச்சு. பட் ட்ரம்ப் அவர்கள் அந்த ஒரு பில்லை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல இருந்திருக்காரு. அந்த டைம்ல ட்விட்டர்ல ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி ட்ரம்ப் அவர்கள் பதவி விலகணும், வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கக்கூடிய வேன்ஸ் அவர்கள் பிரசிடென்ட்டா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டோன்னே எக்ஸ் வலைத்தளத்துல அதை ரீபோஸ்ட்டுமே பண்ணி எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அமைச்சிருக்காரு. ட்ரம்ப் அவர்கள் ரொம்பவே ஒரு கோபம் அடைகிறார். ஸோ அங்கிருந்து பிரச்சனை அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப வேகமாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்ல மஸ்க் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி பொலிட்டிக்கல் பார்ட்டி நான் ஆரம்பிக்கிறேன், எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்க, அடுத்த எலெக்ஷன்ல நான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இப்போ இறங்கியிருக்கிறதா நியூஸும் வந்திருக்கு. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த OBBன்னு சொல்லக்கூடிய அந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில்லில் எலான் மஸ்கோட அந்த டெஸ்லாக்கு எந்த விதமான சப்சிடியும் இல்லை, எந்த விதமான பாசிட்டிவ் விஷயமும் இல்லை அப்படிங்கறனால தான் எலான் மஸ்க் அவர்கள் கோவப்பட்டுட்டார் என் மேல அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்லயுமே அவர் சொல்லியிருந்தார். ஸோ ட்ரம்ப் அவர்கள் சைட்ல இருந்து அவரோட கருத்து இதை வைக்கிறாரு. எலான் மஸ்க் அவர்கள் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, டெஸ்லாக்கு எந்த பெனிஃபிட் இல்லைனாலும் பரவாயில்ல, மக்களுக்கு பெனிஃபிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தரப்புல சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ரெண்டு பேருக்குள்ள அந்த மோதலானது தொடர்ந்து டெய்லி நம்ம நியூஸ்லயும் பார்த்துட்டு இருக்கோம், நிறைய விஷயத்திலுமே நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். ஸோ நீங்க யார் சைடு கரெக்ட் அப்படிங்கிற உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. For more videos, subscribe to Pulse Up and follow our official Instagram page Pulse Up Official. I'll see you guys in the next video. Bye.